மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். கலைஞர் இருந்தப்ப அந்த சீட்டு கம்யூனிஸ்ட் கோட்டை, அங்க டிஎம்கே நின்னாலும் ஜெயிக்காது, காங்கிரஸ் நின்னாலும் ஜெயிக்காது. அதை தூக்கி கொடுப்பா, எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு கேட்குறாங்க, அதை தூக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த கம்யூனிஸ்ட் கோட்டைங்கிறத மாற்றி அமைச்சு 3 முறை தொடர்ந்து பெரிய மார்ஜினில் 3 முறையும் ஜெயிச்சு, இத்தனை கம்யூனிஸ்ட் நம்மளை ஏற்று நிற்கிறாங்க. அப்படி இருந்துமே கூட பல முறை அவங்கள ஏற்று நின்று ஜெயிச்சு பெரிய அளவில் இன்றைக்கி அந்த தொகுதியை காங்கிரஸ்கென்று தக்க வச்சுருக்கேன். இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் பலம் மட்டும் கிடையாது, என்னுடைய பலமும் சேர்ந்து வெற்றி பாதையில் எடுத்து சென்றிருக்கு. அதே கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிலர் அங்கீகாரப்படுத்த மாட்டாங்க. எப்பயுமே உருவமாக உள்ளே இருந்தாலும் எரிப்பாங்க, வெளில போனாலும் எரிப்பாங்க. அது அவங்களுடைய இயல்பு. இதே விளவங்கோடு தொகுதியிலையும் நாடார் அல்லாதவர் யாருமே நின்று ஜெயிச்சது கிடையாது எனக்கு முன்னாடி. அதான் உண்மை. அப்போ அந்த அந்த வரலாறு மாறி இருக்கு இல்லையா. 3 முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்கேன் இல்லையா பெரிய மார்ஜினில். அப்போ கூட என்னை ஏற்று நின்றவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவங்க தான். விஜயதரணிக்காக 3 முறை எம்எல்ஏ போஸ்ட் கிடைச்சிது, சட்டமன்றத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது. அதை நினைக்க மாட்டீங்களா? அப்படி நினச்சிட்டு அப்படியே கதவை மூடிட்டு அரசியல் விட்டு விலகிற சொல்கிறீங்களா? இத்தனை வருஷம் காலம் நான் அந்த மாதிரி முடிவுகளை எடுக்காமல் இருந்ததுக்கு ஒரு மெயின் ரீசன் தொண்டர்கள் தான். அதான் மெயின் ரீசன். அதுக்கு முன்னாடி உங்க கட்சியில வந்து இந்திரா காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க, இருந்து போயிட்டாங்களே. இப்ப பிரியங்கா காந்திக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்குது. இப்ப கட்சியில யாருக்குமே பெண்களை யாருமே கவனிக்கல. எப்படி சொல்லுவீங்க நீங்க? ஒரு குடும்பத்தில் இருக்க பெண்களை மட்டும்தான் பாக்குறீங்க, பரந்த பார்வையா பிற பெண்களை பார்க்கல. உங்களுக்கு அது ஏன் தெரியல? நான் வந்து ஒரு சாமானிய குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்மணி. நான் ஒரு பெரிய அங்கீகாரம், பெரிய பிரைம் மினிஸ்டரோட பொண்ணும் கிடையாது, சீஃப் மினிஸ்டரோட பொண்ணும் கிடையாது. ஜோதிமணிக்கு கொடுக்கலையா கரூர்? அவங்களுக்கே அங்கே பாருங்க, அங்கே உள்ள இருக்கிற சிலர் அவ்வளோ பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு. அதான் நிலைமை அங்கேயும். காங்கிரஸ் பெண்கள் மீது அவ்வளோ கோபம் ஏன்? அப்படி என்னன்னு தெரியல. பெண்கள் மீது பார்வையில் பெண்கள் வந்து தலைமை பதவிகளுக்கு வரக்கூடிய தகுதியற்றவர்களாக நினைக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை அங்கே. நீங்க ஜெயிச்சது வந்து உங்களுக்காகவா காங்கிரஸ்? ரெண்டும் கூட அந்த நேரத்தில் ரெண்டும் தான். இப்போ நான் பாரதிய ஜனதா கட்சியில் வாய்ப்பு தந்தா ரெண்டுக்காகவும் தான், கட்சிக்காகவும் வாக்கு இருக்கும், எனக்காகவும் வாக்கு இருக்கும். ஒரு முறை உங்களுக்கும் ஈவிகே இளங்கோவனுக்கும் ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு போச்சு. அப்போ வந்து நீங்கள் ஜெயலலிதாவை சந்திக்கிறீங்க. அப்போ கூட வந்து விஜயதரணி வந்து அதிமுகவில் சேரப்போகிறார் அப்படின்னு செய்தியெல்லாம் வந்துச்சு, நினைவு இருக்கு உங்களுக்கும்? ஆமாம். அதனால நான் என்ன கேட்குறேன்னா, உங்களை பொறுத்தவரை ஏதோ ஒரு கோபம் வந்து டக்குனு இன்னொரு கட்சி போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதா? இந்த 2010 நீங்கள் சொல்லும் போதே அப்பயே அந்த எண்ணம் வந்து மாறி போயிருக்கணும் இல்லையா? போகல. விஜயதரணியான 6 லட்சம் ஓட்டு திராவிட கட்சிகளுடைய சப்போர்ட் எல்லாம் வாங்க முடியுமா? எனக்கு வாய்ப்பு தரும்போது நீங்க பாருங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. தமிழக அரசியலில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய செய்தி, காங்கிரசிலிருந்து விஜயதரணி அவர்கள் பிஜேபியில் சேர்ந்தார் என்பதே. அற்புதமான வாதத்திறமை கொண்டவர், பல டிவி ஷோக்களில் கலந்து கொண்டவர், சுப்ரீம் கோர்ட் லாயர் என்று அவருக்கு பல சிறப்புகள் உண்டு. வாருங்கள், அவருடைய ஈச்சம்பாக்கம் இல்லத்தில் அவரை சந்திப்போம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா சார். வேற ஒரு தளத்துல நான் உங்களை பாக்குறேன். ஆமா சார். 37 வருஷமா விஜயதரணி ஒரு கட்சியில் இருந்தீங்க, திடீர்னு என்ன பிஜேபி மேல ஒரு மயக்கம்? அப்படி சொல்றதை விட ஆக்கப்பூர்வமான சிந்தனைன்னு சொல்லணும். நான் அது நல்ல சிந்தித்து எடுத்த முடிவு, ஆழ்ந்த ஆலோசனைக்கு பிறகே அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சில கஷ்டங்கள் சிரமங்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தது எனக்கு, அது உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒன்று. அதையும் தாண்டி வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும். நான் மட்டுமல்ல, கட்சி மட்டுமல்ல, நாடு மக்கள் வளர்ச்சி பாதைக்கு செல்லணுங்கிற ஒரு பொதுவான மேம்பட்ட ஒரு தளம். அந்த சிந்தனை தான் எனக்கு வந்து ரொம்ப மேலோங்கியதாக தெரியுது. குறிப்பாக வந்து இன்னைக்கு வரக்கூடிய காலத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்களின் ஆட்சி மீண்டும் வரவிருக்கிறது. பெரிய அளவில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க. தமிழகத்துக்கும் அது மிகப்பெரிய அளவில் பலன் அளிக்கும். நீங்கள் சேர்ந்தவுடன் நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் கவனிக்கும் போது, எனக்கு அந்த கட்சியில் ஃபியூச்சர் இல்லை, எனக்கு சரியான இது இல்லை, அங்கீகாரம் இல்லை, ப்ரமோஷன் இல்லை அப்படிங்கும்போது, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஊழியர் வந்து, இந்த கம்பெனியில் நானும் எவ்வளோ 10 வருஷமாக உழைச்சி பார்த்துப்பா, சம்பளமும் இல்லை, ப்ரமோஷனும் இல்லை அப்படிங்கிறப்பல இருக்குது. ஒரு அரசியல் களத்தில் நீங்கள் இருக்கீங்க, அதை வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற மாதிரி பேசலாமா நீங்கள்?
நிறுவனத்தில் வேலை செய்கிற மாதிரி பேசுறதுங்கிறத விட மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற பலன்கள் என்று பார்க்கும் பொழுது மாறுபடும் இல்லையா? நீங்கள் என்னதான் அங்கே வந்து நிறுவனத்தில் தன் சுய பலன் மட்டும்தான் இருக்கும். அங்கே இப்போ ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே வந்து அந்த ஒரு தனிநபர் சம்மந்தப்பட்டது. இங்கே அரசியல் தளம்ங்கிறது அதையும் தாண்டி மக்களுக்கான தளம். அவங்களுக்கு பல்வேறு விஷயங்களை கொண்டு சேர்க்கணும். இப்போ நீங்கள் வந்து மத்தியில் இருக்குமா, நான் ஒரு தேசிய சிந்தனை கொண்டவர் ஆகையால் வந்து ஒரு தேசிய தளம் தான் சரின்னு நான் நம்புகிறேன். அந்த இடத்துல வந்து ஒரு தேசிய கட்சியிலேருந்து இன்னொரு தேசிய கட்சிக்கு பயணிக்கிறது பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணேன். மாற்றத்தை விரும்பினா கூட ஒரு தேசிய கட்சியாக இருக்கணும், ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிற கட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்த பொழுது அது மக்களுக்கு உண்டான தளத்தை உறுதி செய்யும் பாதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக என் மாவட்ட மக்கள் நிச்சயமாக அதை விரும்புவார்கள். இன்றைக்கி அதிகமாக கற்றவர்கள் வாழக்கூடிய மாவட்டம் என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டம். இப்போ ஒட்டுமொத்த பாராளுமன்ற தொகுதியுமே பார்த்திங்கன்னா அதிகமான நபர்கள் வந்து பல்வேறு ஆசிரியர்களாக ஆர்மி, நேவி, டிஃபென்ஸில், அப்புறம் பேங்க் வேலைகளில், அது மாதிரி நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸுன்ட்டு உலகம் முழுக்க பரவி கிடக்கிற மக்கள் வந்து என்னுடைய ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்ட பாராளுமன்ற தொகுதியை சார்ந்தவர்கள். அப்படி பரந்த பார்வை கொண்டவர்கள், படித்தவர்கள். அப்படி பார்க்கும் போனால் அவர்களுக்கென்று நிச்சயமாக ஒரு வளர்ச்சி பாதையில் மாவட்டத்தை எடுத்துகிட்டு போகணுங்கிறது எல்லாருடைய ஆசையும் கூட. மேலும் நாம் பணியை வந்து சிறப்பாக செய்யணும்னா ஒரு மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி 2024 பாரத பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி தான் வரவிருக்கு. அது எல்லாருக்கும் தெளிவாக தெரியுது. அந்த இடத்துல வந்து அந்த கட்சியோடு பயணிக்கும் பொழுது நிச்சயமாக நம் தொகுதி முழுக்க, மாவட்டம் முழுக்க எல்லா விஷயங்களையும் நம்மளால் கொண்டு சேர்க்க முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு நாற்கரை சாலை இந்தியா முழுக்க வந்துருச்சு, ஆனால் இன்னும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வரல. இது மாதிரி நிறைய சிரமங்கள் மாவட்டத்தில், வேலைகள் நிறைவடையாமல் சிரமங்கள் இருந்து கொண்டே இருக்குது. அதை வந்து நாம் திறம்பட செய்து முடிக்க, இன்னும் நிறைய விஷயங்கள் மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய மக்களோடு நான் நெருங்கி பழகுறவன். எனக்கு வந்து ஹைகோர்ட்டு ஜட்ஜி போஸ்டெல்லாம் கூட ஒரு டைமில் ஆஃபர் பண்ணாங்க. சீஃப் ஜஸ்டிஸ்லாம் கூப்பிட்டு நீங்கள் லேடி ஜட்ஜஸ் கம்மியாக இருக்காங்க, யூ கேன் டேக் அப் பிகம் ஜட்ஜ் அப்படின்லாம் ஆஃபர் பண்ணாங்க. நான் ஹைகோர்ட் ஜட்ஜ் பதவிகளில் வந்திருந்தா கூட இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு எலிவேட் ஆகிருப்பேன். ஆனால் அதெல்லாம் வேண்டாம், எனக்கு மக்கள் பணி தான் வேணும்ன்ட்டு மக்களோடு வாழக்கூடிய மனநிலை கொண்டதால் நான் இந்த பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆகணுங்கிறத தெளிவாக இருந்தேன். நீங்கள் 37 வருஷமாக உங்கள் ஒரு கட்சியில் இருந்திருக்கீங்க. காங்கிரஸ் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுடைய தாய் வீடு மாதிரி. 37 வருஷமாக ஒரு கட்சியில் இருந்தீங்க. ஒரு கட்சி வந்து சோதனையில் இருக்கும்போது தான் நம்ம வந்து அந்த கட்சிக்கு வந்து முட்டு கொடுத்து நம்ம அப்படின்னு அசையாமல் நிற்கணும். கட்சி சோதனை வரும்போது 44, 53 அப்படின்னு எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிட்டே போகும்போது பார்லிமெண்ட்டை சொல்கிறேன், இந்த நேரத்தில் கட்சியை நம்ம காப்பாற்றணும், இந்த நேரத்தில் கட்சியை விட்டு எல்லாம் ஓடி வந்து போகிறதுங்கிறது சரியாது இல்லை. அப்படி கிடையாது. 10 ஆண்டு காலம் ரொம்ப தேய்மானத்தில் இருந்த கட்சி கூட தான் பயணிச்சுட்டே இருந்தேன். ஆனால் கட்சிக்கு நம்மளை வேண்டாங்கிறப்ப நம்ம என்ன செய்யறது? சரி, கட்சியில் இதான் சூழ்நிலை. விஜயதரணி, கட்சியில் உங்களுக்கு 3 முறை எம்எல்ஏ பதவி கொடுத்தாங்க. 3 முறை எம்எல்ஏ பதவியும் 3 முறையும் ஒரு கடுமையாக உழைத்ததன் காரணமாக கொடுத்தாங்கங்கிறத தாண்டி முதல் முறை 2011 ஒரு கம்யூனிஸ்டின் கோட்டை அப்படிங்கிற இடத்துல ஒரு சீட்டுக்கு வந்து ஐயா கலைஞர் இருந்தப்ப அந்த சீட்டு கம்யூனிஸ்ட் கோட்டை, அங்கே டிஎம்கே நின்னாலும் ஜெயிக்காது, காங்கிரஸ் நின்னாலும் ஜெயிக்காது, அதை தூக்கி கொடுப்பா, எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு கேட்குறாங்க, அதை தூக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ அந்த சீட்டு எனக்கு வழங்கப்பட்டப்போ நான் வந்து திறம்பட பணியாற்றி அந்த கம்யூனிஸ்ட் கோட்டைங்கிறத மாற்றி அமைச்சு 3 முறை தொடர்ந்து பெரிய மார்ஜினில் 3 முறையும் ஜெயிச்சு, இத்தனை கம்யூனிஸ்ட் நம்மளை ஏற்று நிற்கிறாங்க. அப்படி இருந்துமே கூட பல முறை அவங்கள ஏற்று நின்று ஜெயிச்சு பெரிய அளவில் இன்றைக்கி அந்த தொகுதியை காங்கிரஸ்கென்று தக்க வச்சுருக்கேன். இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் பலம் மட்டும் கிடையாது, என்னுடைய பலமும் சேர்ந்து வெற்றி பாதையில் எடுத்து சென்றிருக்கு. அதே கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிலர் அங்கீகாரப்படுத்த மாட்டாங்க. எப்பயுமே உருவமாக உள்ளே இருந்தாலும் எரிப்பாங்க, வெளில போனாலும் எரிப்பாங்க. அது அவங்களுடைய இயல்பு. மற்ற காங்கிரஸ்காரர்கள் எல்லாருமே என்கிட்ட அன்பாக இருந்தவங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சரி, தலைவர் போஸ்ட் கிடைக்கலங்கிறதுனால கோவப்பட முடியுமா? ஒன்றும் இல்லை, 10 வருஷம் முன்னாடியிலேருந்தே நம்ம சொல்கிறோம், தலைவர் போஸ்ட்டுன்னு இல்லை, எம்பி சீட்டுன்னு இல்லை, எந்த முன்னேற்றத்துக்குமே வழி இல்லை, வளர்ச்சிக்கான எந்த பாதையும் தெரியல. நீங்கள் எம்எல்ஏவாக இருந்தால் அப்படியே இருந்துக்கிட்டு இருங்க, அடுத்த முறை கூட எம்எல்ஏவாகவே இருங்கன்னு சொல்லக்கூடிய மனநிலைமை இருக்கும். ப்ரமோஷனுங்கிறது கட்டாயம் தேவை. அதாவது எலெக்டட் பாலிட்டிக்ஸில் நீங்கள் ப்ரமோட் பண்ண தான் இன்னும் நிறைய இளைஞர்கள் வந்து சேருவாங்க. நிறைய பேர் இப்போ என்னை எம்பிக்கு ப்ரமோட் பண்ணியிருந்தா எம்எல்ஏக்கு என் தொகுதியிலேருந்து இன்னொருத்தர் தயாராக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கும். நானே தொடர்ந்துக்கிட்டு இருந்தாலும் அது இன்னொருத்தருக்கு உண்டான வாய்ப்பை இழக்க தான் வைக்கிறோம் நம்ம.
ஆகையால் கட்சியிலேயே அந்த மாதிரி மாற்றங்கள் தேவை, எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கணும், நிறைய பெண்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். அப்படி கட்சி தலைமை பதவிகள் கொடுப்பாங்களே, ஆனால் நம்ம எலெக்ஷனில் கூட நிற்க வேண்டாம், நாம கட்சிக்காக ஓடி உழைக்கலாம். சரி, மகிழா காங்கிரஸ்ல உங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. மகிழா காங்கிரஸை கொடுத்த பொசிஷன் வந்து ஒரு சாதாரண பொசிஷன், ஒரு இன்னொரு ஸ்டேட் இன்சார்ஜ் தான். அதில் வந்து ஒன்றும் பெருசாக ஆக்கப்பூர்வமான பணிகள் ஒன்றும் கிடையாது. இதுவே வந்து அகில இந்திய தலைமை வேகன்சி வருது, அதுக்கு அடுத்த போஸ்ட்ல நான் இருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோட் பண்ணணும், அது கொடுத்துருக்கணும். அதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து வர்றதுனால தமிழ்நாடுக்கு ரெப்ரசன்டேஷன் தர முடியாது, ஆனால் ஹிந்தி ஹார்ட்லேண்ட்லேருந்து தான் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. அப்போ சொல்லி பார்த்தாங்க, என் சார்பாக பேசினவங்க, அவங்களுக்கு ஹிந்திலாம் நல்லா பேச தெரியும்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது, நாங்கள் ஹிந்தி அங்கே வட மாநிலங்கள்லேருந்து தான் ஒருத்தரை ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க அதே மாதிரி பண்ணாங்க, அதையும் பண்ணாங்க. அப்போது தமிழகத்துக்கு ஒரு முக்கியத்துவமோ இல்லை பெண்களுக்கு என்று ஒரு முக்கியத்துவமோ, இது எல்லாமே ஒரு பார்வையற்ற நிலைமையில் காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கு, குன்றி போயிருக்கு, தேய்மானமாயிருக்கு. ஆகையால் இந்த நேரத்தில் எவ்வளோதான் நம்ம உயர்த்தி பிடிக்கணும்னு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அது ஃபீல்டில் நின்னாலும் அது எந்த பலனையும் மக்களுக்கும் அளிக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டே போச்சு. அதனால தான் நான் வந்து மோடிஜி ஆட்சி வரக்கூடிய சூழ்நிலையில் நிறைய நன்மைகளை நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கொண்டு சேர்க்க முடியும். ஆகையால என்னுடைய பயணம் அவ்வாறாக இருக்கட்டும் நான் முடிவு செஞ்சேன். சரி, உங்களுடைய இதே கன்னியாகுமரி விலவங்கோடு தொகுதியிலேயே எவ்வளோ பேர் கட்சி கொடியை கட்டிக்கிட்டு இன்னும் வந்து சாதாரணமாக அப்படியே இருக்கான். நீங்களாவது 3 முறை எம்எல்ஏ ஆகிட்டீங்க. கண்ணதாசனுடைய பாட்டு தான் எனக்கு நினைவுக்கு வருது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு ஒரு பாட்டு இருக்கு, சுமைதாங்கி படத்துல கண்ணதாசன் எழுதின பாட்டு. அது மாதிரி உங்களுக்கு கீழே இன்னும் எத்தனையோ பேருக்கு வாய்ப்புகளே மறுக்கப்பட்ட எத்தனை பேர் இருக்காங்க. அட்லீஸ்ட் விஜயதரணிக்காவது 3 முறை எம்எல்ஏ போஸ்ட் கிடைச்சிது, சட்டமன்றத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது. அதை நீங்க நினைக்க மாட்டீங்களா? அப்படி நினைச்சிட்டு அப்படியே கதவை மூடிட்டு அரசியல் விட்டு விலகிற சொல்றீங்களா? அப்படிதான் உங்க கேள்வி அதான் மாதிரி தெரியுது எனக்கு. அப்படி நான் சொல்ல, அதாவது எனக்கு என்னன்னா, அப்படி நம்ம வந்து நாம வந்து எந்த அளவுக்கு இன்னும் நம்ம பவர்ஃபுல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம தொகுதிக்கு நிறைய நல்லது செய்யலாம். இதுதான் என்னுடைய பார்வை. பதவிகள் என்பது மக்களுக்கு நன்மை செய்வதற்கு. நான் ஏன் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிருக்கலாம், அது நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிருக்கலாமே, அது எனக்கு நன்மை செஞ்சுருக்கோம். ஆனால் மக்களுக்கு என்ன நன்மையை நான் செஞ்சுருப்பேன்? ஓரளவுக்கு தான் செஞ்சுருக்க முடியும். என்னோட கோர்ட்டுக்கு வரக்கூடிய கேஸுகளில் நான் ஏதாவது ஒரு வழியாக மக்களுக்கு நன்மை செஞ்சுருப்பேன், அவ்வளோதானே தவிர பரவலாக பரந்த பார்வையில் ஒரு ஃபுல் தொகுதிக்கான மக்களுக்கு நன்மை செய்வது, நாட்டில் உள்ள நல்ல திட்டங்களை கொண்டு சேர்ப்பது, பலன்களை சட்டம் இயற்றும் இடத்தில் நாம் இயங்குவது, இது எல்லாமே எனக்கு பிடித்த ஃபீல்டு. அதை வந்து முழுமையாக செய்யறதுக்கான தளம் வந்து மறுக்கப்படுறப்போ நாம் என்ன செய்ய முடியும்? பதவிங்கிறது ஏதோ நிறைவடைஞ்சு உக்காந்துக்கிறதுக்கு இல்லை, மென்மேலும் அடுத்த இடத்துக்கு நகர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு சேர்க்கறது தான் இருக்கு. தலைமையில் வந்து கார்கே இருக்காரு, மல்லிகார்ஜுன கார்கே. அவர் ஒரு தலித்து. தமிழ்நாட்டில் வந்து இவரும் ஒரு தலித்து, செல்வ பெருந்தகையும். ஒரு 2 தலித்து கீழே வேலை செய்ய தான் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு. அதெல்லாம் தவறான ஒரு கூற்று. என்னை பொறுத்தவரை தலைவர் பதவி, சட்டமன்ற கட்சிக்கான தலைவர் பதவி போட்டியில் எல்லாரும் இருந்தப்ப அதில் நம்ம வாக்குகள் வாங்கியும் கூட, சீனியராக இருந்தும் கூட பட்டியலினத்தை சார்ந்தவருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னப்போ நம்ம மனமாற வாழ்த்தி ஏற்றுக்கிட்டேன். அவரோட சேர்ந்து பயணித்தோம். கடந்த 2 ஆண்டு காலம் அவரோட பணியாற்றியிருக்கேன். என்னை பேக் பெஞ்சில் தள்ளிட்டாங்க. அவர் என்னை ஃப்ரண்ட் பெஞ்சில் ரீட்டைன் பண்ண அவர் முயற்சி எடுத்துக்கலாம், அவர் எடுக்கலை. அதை பற்றி கூட நான் வருத்தப்படல. இருந்தாலும் சரி, ஒரு தலைமை சட்டமன்ற கட்சி தலைவர் பதவி ஒரு நபருக்கு கொடுக்கணும்னு தலைமை ஆசைப்படுறப்ப நம்ம அதுக்கு இணக்கமாக போகணும்னு சொல்லி அப்பயும் இணங்கி தான் போனேன். ஆனால் அதுக்கப்புறமா அவரை வந்து ஒரு தலைவர் பதவிக்கு உயரத்தை கொண்டு வராங்க, பிசிசி பிரசிடெண்ட்டாக. அப்போது அட்லீஸ்ட் அந்த ஃப்ளோர் லீடர் பதவியாவது எனக்கு கொடுத்துருக்கணும். கொடுக்க தயாரில்லை கட்சி. ஃப்ளோர் லீடர் உங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவர் இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. அது அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல கூட நம்ம சீனியாரிட்டியோ இல்லை நான் ஒரு பெண்ணுங்கிற ஒரு பார்வையோ இல்லை, பெண்களை உயர்த்தி பிடிக்கணுங்கிறது அந்த இடத்துலையும் ஒரு வாய்ப்பு இருந்தது. அதையும் காங்கிரஸ் கட்சி செய்யலை. காங்கிரஸ் கட்சி வந்து பெண்ணுக்கு வந்து உரிய அங்கீகாரத்தை கொடுக்க மறுக்கிறது, பெண்கள் அப்படியே வச்சுக்கணும், அப்படியே வச்சிருக்காங்க. கட்சியோட தலைவியே சோனியா காந்தி தானே. அன்னை சோனியா காந்தி ரிசைன் பண்ணிட்டாங்க, இப்போ தலைவி கிடையாது. இல்லை, சோனியா காந்தி இவ்வளோ பெரிய அவங்க விருப்பப்பட்டாலும் இன்னும் சோனியா காந்தி அவங்க தானே கட்சியில வந்து டிசிஷன் மேக்கிங். அவங்க தான். அது எனக்கு தெரியல, அவங்க டெசிஷன் மேக் பண்றாங்களா இருந்தா டாப் இருந்தாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி உங்க கட்சியில வந்து இந்திரா காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க, இருந்து போயிட்டாங்களே. இப்ப பிரியங்கா காந்திக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்குது. இப்ப கட்சியில யாருக்குமே பெண்களை யாருமே கவனிக்கல. எப்படி சொல்லுவீங்க நீங்க? ஒரு குடும்பத்தில் இருக்க பெண்களை மட்டும்தான் பாக்குறீங்க, பரந்த பார்வையா பிற பெண்களை பார்க்கல. உங்களுக்கு அது ஏன் தெரியல? நான் வந்து ஒரு சாமானிய குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்மணி,
நான் ஒரு பெரிய அங்கீகாரம், பெரிய பிரைம் மினிஸ்டரோட பொண்ணும் கிடையாது, சீஃப் மினிஸ்டரோட பொண்ணும் கிடையாது. நான் ஜோதிமணிக்கு கொடுக்கலையா கரூர்? கரூர் அவங்களுக்கே அங்கே பாருங்க, அங்கே உள்ளே இருக்கிற சிலர் அவ்வளோ பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு. அதான் நிலைமை அங்கேயும். அதனால நீங்கள் பெண்களுக்கு கிடைக்கிற 1-2 வாய்ப்பில் கூட உள்ள பிரச்சனைகளை தீவிரப்படுத்துகிறாங்க. தலைமையும் சேர்ந்து அதை கஷ்டப்படுத்துது சில நேரம். யாருக்கு பிடிக்கல? ஸ்டேட் லீடர்ஷிப் இல்லை, ஸ்டேட்டு சென்ட்ரு அப்படி அதில் நிறைய அரசியல் உள்ளடி அரசியல் போயிட்டே தான் இருக்கும், நடந்துட்டு தான் இருக்குது. பெண்களுக்கு உண்டான வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்துட்டு தான் இருக்குது. காங்கிரஸ் கட்சியில் பொறையோடி போன விஷயம் அதுதான். அந்த வாய்ப்புகளை தர மறுக்கிறது மட்டும் இல்லை, அந்த வாய்ப்பு ஒன்று இருக்கிறத எப்படி தரவிடாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் சூழ்ச்சி செய்யணும்ட்டு பார்த்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதான் நடக்குது. காங்கிரஸ் பெண்கள் மேல அவ்வளவு கோபம் ஏன்? என்னன்னு தெரியல, பெண்கள் மீது பார்வையில் பெண்கள் தலைமை பதவிகளுக்கு வரக்கூடிய தகுதியற்றவர்களாக நினைக்கிறாங்க. அதுதான் பிரச்சனைங்க. அதனால தொடர்ந்து தலைமை பதவிகள்லாம் மறுக்கப்பட்டதாவே இருக்கு. அதனால நம்ம வளர்ச்சியும் குன்றி போகுது இல்லையா, தேய்மானம் ஆயிடுது. அதனால எந்த வகையிலையும் மக்களுக்கு நம்ம நன்மை செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவோம். வருங்காலங்கள் அப்படி ஆகும். அப்படிலாம் சூழ்நிலையில நிச்சயமா வளர்ச்சி பாதையில் இயங்கக்கூடிய கட்சி எது, அதே நேரம் பாரத பிரதமரின் சீரிய முயற்சி என்ன, இதை உணர்ந்ததால் நான் பாரதிய ஜனதா கட்சியை நான் இணைத்துக் கொண்டேன். இப்போ பாரதிய ஜனதா கட்சியில கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கன்னியாகுமரியுடைய பார்லிமெண்ட் தொகுதியில உங்களுக்கு சீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் 6 தொகுதிகள், நினைவு சரியாக 6 தொகுதிகள் இருக்கு. உங்களுக்கு விலவங்கோடு சேர்த்து 6 தொகுதிகள் இருக்கு. குளச்சல், கிள்ளியூர், பத்மநாபபுரம், நாகர்கோவில், கன்னியாகுமரி தொகுதிகள் இருக்கு. இந்த 6 தொகுதிகளிலையும் மொத்த ஓட்டு அப்ராக்சிமேட்லி 15 லட்சம் ஓட்டு இருக்கு. அதுல 70% போல் ஆகுதுன்னு வச்சுங்க, 12 லட்சம் போல் ஆகுது. விஜயதரணியான 6 லட்சம் ஓட்டு திராவிட கட்சிகளுடைய சப்போர்ட் எல்லாம் வாங்க முடியுமா? எனக்கு வாய்ப்பு தரும்போது நீங்க பாருங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எனக்கு பாரதிய ஜனதா கட்சியில் அப்படி ஒரு வாய்ப்பு தருவார்களே, ஆனால் எல்லாமே நடக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அதை விட கூடுதலாகவே நடக்கும். ஆனால் அதே நேரம் வாய்ப்புகள் கட்சி முடிவு பண்ண வேண்டியது, நாம கிடையாது. அங்கே ஒரு கூட்டு முடிவு. ஏன்னா அங்கே ஊர்லேயே உள்ள ஒரு கட்சிக்காரர் பிஜேபின்னா அந்த கதை வேற, இவங்க நேத்திக்கு வந்தவங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒரு உள் மனசுல அந்த எண்ணம் இருக்காம இருக்காது. இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை என்னை தன் சொந்த சகோதரி போல வரவேற்கிறாங்க. எல்லாரும் அன்போடு பார்க்கிறாங்க, யாருமே என்னை நிராகரிக்கல. எனக்கு அதுவே ஒரு பெரிய, ஆமா, அண்ணன் பொன்னார் அவர்களும் எனக்கு ரொம்ப பெரிய வாழ்த்து சொன்னாரு, என்னை பிளஸ் பண்ணாரு. அதனால எனக்கு ரொம்ப அவர் மேலேயும் அவ்வளவு கொடுத்த மரியாதையும் அன்பும் உண்டு. அவர் ஒரு என்னைக்குமே ஒரு உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர். அதனால நிச்சயமா அவர் எல்லா வகையிலையும் என்னை என்கரேஜ் பண்ணுவாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இன்னும் எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியில உண்மையாவே எனக்கு ஒரு இன்னொரு கட்சிக்கு மாறினா கூட ஒரு ஃபீலிங் இல்லாத அளவுக்கு அவங்க என்னை தன் சொந்த வீட்டு பிள்ளையாக பார்க்குறாங்க. எனக்கும் அந்த மனநிலை இருக்கு. அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். உண்மையாவே எல்லாரும் ஒரு கட்சி மாறி போனா ஒரு தொய்வா இருப்பாங்க, எப்படி இருக்குமோ பயப்படுவாங்க, அதெல்லாம் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. அந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ நல்லா இருக்காங்க. பாரதிய கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அன்போடு பழகக்கூடியவர்களாக ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இப்போ அவங்க கிட்ட இருக்க அந்த உற்சாகம் தான் என்னையும் உற்சாகமாக வச்சிருக்கு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டை பொறுத்த ஒன்றும் அங்கேயும் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற தொகுதிகள் போலவே சாதி வழியா மத வழியா பிரிஞ்சு கிடக்கு. எல்லா ஊரும் அப்படிதான் நிறையா இருக்கு, அங்கேயும் இருக்கு. அங்கே கிறிஸ்டியன் நாடாக இருக்காங்க, ஹிந்து நாடாக இருக்காங்க, மீனவர்கள் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, அப்புறம் பிள்ளைமார் இருக்காங்க, மற்ற ஜாதிகள் இருக்காங்க. ஆனால் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் டென்னஸ்லேருந்து ஆரம்பித்து பொன்னார் வரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெற்றி பெற்றவர்கள் நாடார் சமுதாயத்துக்காரங்க தான் இருக்காங்க. கிறிஸ்டியன் நாடாராக இருக்கலாம், இல்லை நாடார் சமுதாயத்துக்காரங்க தான் இருக்காங்க. நீங்கள் அந்த சமுதாயம் கிடையாது. சமுதாயமெல்லாம் இது ஒரு குறுக்க வர மாதிரி எனக்கு தெரியல. நான் விளவங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா கேட்கணும். இதே விளவங்கோடு தொகுதியிலையும் நாடார் அல்லாதவர் யாருமே நின்று ஜெயிச்சது கிடையாது எனக்கு முன்னாடி. அதான் உண்மை. அப்போ அந்த அந்த வரலாறு மாறி இருக்கு இல்லையா. 3 முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்கேன் இல்லையா பெரிய மார்ஜின்ல. அப்போ கூட என்னை ஏற்று நின்றவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவங்க தான். ஆனால் மக்கள் இந்த சமூகங்கள் எல்லாம் தாண்டி அந்த பார்வையெல்லாம் விட்டுட்டு தங்களுக்காக இயங்கக்கூடியவர்கள் என்ற ஒரே நிலைப்பாட்டில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. ஈவன் பிற கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடியவங்க கூட காங்கிரஸ்க்கு வாக்களிச்சாங்க, எனக்காக வாக்களிச்சாங்க. நீங்க ஜெயிச்சது உங்களுக்காகவா காங்கிரஸ்க்காகவா? ரெண்டும் கூட அந்த நேரத்தில் ரெண்டும் தான். இப்போ நான் பாரதிய ஜனதா கட்சியில் வாய்ப்பு தந்தா ரெண்டுக்காகவும் தான், கட்சிக்காகவும் வாக்கு இருக்கும், எனக்காகவும் வாக்கு இருக்கும். அதே மாதிரி விளங்கோடு ஜெயிச்சப்பவும் அதே மாதிரி நிலைப்பாடு தான். நம்ம
கட்சி தர வாய்ப்புக்கு பிறகு நம்ம இந்த அனாலிசிஸை வச்சுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பேசுறது அவ்வளோ சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியும். சரி, நீங்க வந்து இந்த கட்சியை விட்டு போறீங்க போது கட்சியில் உள்ள சீனியர்ஸ் ஏபிகே இளங்கோவன், தங்கபாலு, கோப்பண்ணா போன்றவர்கள்லாம் விஜயா அவசரப்பட்டு போகாத அப்படின்னு யாரும் அவங்கள்ட்ட பேசினாங்களா? சிலர் பேசுனாங்க, நீங்க இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கு தர வேண்டிய வாய்ப்பை மீண்டும் ஃப்ளோர் லீடர் இன்னொருத்தருக்கு தான் கொடுக்குறாங்க, நீங்கள் உங்கள் மனசு ரொம்ப புண்பட்டுருக்கும் எங்களுக்கு தெரியும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் நான் எடுக்க போகிற முடிவுகளை குறித்து நானும் அவங்கள்ட்ட பேசல, அவங்களுக்கும் தெரியாது. இல்லை, பேர் சொல்கிற அளவுக்கு அவங்க சும்மா பொதுவாக தெரிஞ்சவங்க, இப்போ தெரிந்த நபர்கள், தொண்டர்களே என்கிட்ட நல்லா பேசுவாங்க. நீங்கள் வந்து பெரிய தலைவர்கள் நிர்வாகிகள் தான் என்கிட்ட பேசணும்னு இல்லை, என்கிட்ட அதிகமாக பேசுறது காங்கிரஸ் தொண்டர்கள் தான். அவங்க தான் என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அவங்க இத்தனை வருஷம் காலம் நான் அந்த மாதிரி முடிவுகளை எடுக்காமல் இருந்ததுக்கு ஒரு மெயின் ரீசன் தொண்டர்கள் தான். அதான் மெயின் ரீசன். ஆனால் இப்போ அதையும் தாண்டி தொண்டர்களாலேயே எனக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு அவங்களும் உணர்ந்துருக்காங்க. அதனால அவங்கெல்லாம் வந்து நீங்கள் எந்த பாதையில் போகிறீங்களோ நீங்கள் பயணிங்கம்மா, எங்களால் முடிஞ்சால் நான் உங்களோட பயணிப்போம் அப்படிங்கிறத பலமுறை அவங்க என்கிட்ட சொன்னது பிறகு தான் நான் வந்து சரி இனிமேல் நம்ம வந்து வளர்ச்சிக்கான பாதையை நம்ம நோக்கி பயணிப்போம். நிச்சயமாக வெற்றிங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, நான் சார்ந்த கட்சிக்கும் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் என் தொகுதி மக்களுக்கும் இருக்குங்கிற நம்பிக்கையில் நான் என் பயணத்தை தொடர்றேன். 2016 ஒரு முறை உங்களுக்கும் ஈவிகே இளங்கோவனுக்கும் ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு போச்சு. அப்போ வந்து நீங்கள் ஜெயலலிதாவை சந்திக்கிறீங்க. அப்போ கூட வந்து விஜயதரணி வந்து அதிமுகவில் சேர போகிறார் அப்படின்னு செய்தியெல்லாம் வந்துச்சு, நினைவு இருக்குன்னு உங்களுக்கும். ஆமாம். அதனால நான் என்ன கேட்குறேன்னா, உங்களை பொறுத்தவரை ஏதோ ஒரு கோபம் வந்து டக்குன்னு இன்னொரு கட்சி போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதா? இந்த 2016 நீங்கள் சொல்லும் போதே அப்பயே அந்த எண்ணம் வந்து மாறி போயிருக்கணும் இல்லையா? போகல, யாரோ நல்லவரும் சேர்ந்து உங்களை சரி பண்ணிருக்காங்க இல்லையே. போனோங்கிற எண்ணம் நான் தான், என் முடிவுங்கிறது நான் தானே எடுக்கணும். எந்த நல்லவர் கெட்டவர் அதில் எப்படி வர முடியும்? எல்லாமே என் முடிவு தானே. எனக்கு நான் என்ன நான் நினைக்கிறேனோ அதில் உள்ள ஆழ்ந்த பொருளை உணர்ந்து நல்ல சிந்தனை செய்து அப்புறம் தான் நான் அந்த முடிவெல்லாம் எடுப்பேன். அந்த வகையில் வந்து நான் ரொம்ப பெரிய ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என்னுடைய முடிவுக்கு சரின்னு என்னுடைய நம்பிக்கை. அதுபோல் என் மாவட்ட மக்களும் நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் எடுத்த முடிவு சரிதான், வளர்ச்சி பாதைக்கான முடிவு, நல்ல முடிவு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னை வாழ்த்துனது மட்டும் கிடையாது, பாஜகவில் நீங்கள் முன்னே போய்கிட்டு இருக்கிறத பின்னாடி திரும்பி பார்த்துடாதீங்க, நீங்கள் முன்னாடி நேராக பயணித்து முன்னாடியே பார்த்து போங்க, உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்த்துனவங்க மாவட்ட மக்கள் அதிகமான நபர்கள் இருக்காங்க. ஆகையால எனக்கு உற்சாகத்தை தான் தந்திருக்காங்க. யாருமே என்கிட்ட ஒரு டிசன்ட் நோட்டோட பேசவே இல்லை. காங்கிரஸ் கட்சி சார்ந்த நண்பர்கள் கூட நீங்கள் எடுத்த முடிவு அம்மா, நீங்கள் எப்போனாலும் நாங்கள் வந்து உங்கள் முடிவை நாங்கள் எதிர்த்து நாங்கள் விமர்சனம் பண்ண மாட்டோம், நீங்கள் நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருக்கீங்க, நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கோம். ஆகையால் நீங்கள் எடுத்த முடிவு உங்களுக்கு சந்தோஷம் அளிக்குதுன்னா நீங்கள் அதில் பயணிங்க, எங்களை பொறுத்தவரை எங்களுடைய ஆசீர்வாதம் பிளெஸிங் உங்களுக்கு என்றைக்குமே உண்டு அப்படின்னு சொன்ன பல காங்கிரஸ்காரர்கள் நல்ல உள்ளங்கள் இன்றைக்கும் உண்டு. சரி, நீங்கள் கட்சியில் சேருங்க, பார்லிமெண்ட்டில் சீட்டு உண்டு, மோடி மறுபடியும் பிஎம் ஆனால் உங்களுக்கு இணையமைச்சர் போஸ்ட்டும் உண்டு அப்படிங்கிறப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கப்பட்டதா? அப்படிலாம் நான் எந்த அஷூரன்ஸும் கேட்கவும் இல்லை. அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கேட்குறதும் சரியாக இருக்காது. ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணும் பொழுது அவங்களுடைய பணிகளை நாம் வந்து சீர்தூக்கி பார்த்து வளர்ச்சி பாதையில் நம்மளால் அவங்களுக்கு உதவியாக இருக்க முடியும்னு நம்பிக்கை இருந்தால் தான் ஒரு கட்சியில் சேரணும். அந்த நம்பிக்கையோடு நான் சேர்ந்திருக்கேன். நிச்சயமாக அவங்க என்னை வந்து நல்ல முறையில் அவங்க வந்து நல்ல பொறுப்புகள் கொடுத்து என்னை பயன்படுத்துவாங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இலவச அரிசி திட்டம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த கோரிக்கையை பாரத பிரதமராக அன்றைய தினம் இருந்த மன்மோகன் சிங் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கேன். இந்தியா முழுக்க இந்த இலவச அரிசி திட்டத்தை அமல்படுத்துங்க, கூடயே வந்து பல்சஸ்ஸு, கிரெயின்ஸ் அண்ட் ஆயில் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் கடிதம் எழுதியிருக்கேன் அவருக்கு. அதே மாதிரி கடிதம் நான் பாரத பிரதமர் இப்பொழுது பாரத பிரதமர் இருக்கும் மோடிஜி அவர்களுக்கும் நான் எழுதியிருக்கேன். சட்டமன்றத்தில் இது குறித்து பேசியிருக்கேன். ஆனால் சட்டமன்றம் அதுக்குண்டான தளம் கிடையாது. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அரசு இலவச அரிசி தான் தராங்க. இல்லை, இலவச அரிசி வந்து தமிழ்நாட்டில் தராங்க, இந்தியா முழுக்க அமல்படுத்த சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஏன்னா அன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ்க்கு ஒரு பெருமை சேர்க்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதை அமல்படுத்துங்கன்னு. அது சாத்தியமே இல்லாத ஒன்றாக பார்த்தாங்க காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றா இருந்தப்ப அது சாத்தியமற்ற ஒன்றாக பார்த்தாங்க. ஏன்னா ஒரு சில மாநிலங்களில் அதனால் மைலேஜ் இருக்குது. அது வந்து தேசிய திட்டமாக மாறும்பொழுது அந்த மாநில கட்சிகளுக்கு அங்கீகாரம் இல்லாமல் போகும். அதனால் வந்து கூட்டணியாக இருந்ததுனால கூட்டணி கட்சிகளை சங்கடப்படுத்திடுவோமோ அப்படிங்கிற எண்ணத்தில் காங்கிரஸ் அதை நிறைவேற்றாமே விட்டுருச்சு. ஆனால் மோடிஜி அவர்கள் வந்த பிறகு இன்னைக்கு பார்த்தீங்களா, கடந்த 3 ஆண்டு காலமாக வந்து இந்த இலவச அரிசி திட்டத்தை முழுமையாக மத்திய அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு.
தமிழ்நாட்டுக்கு வரணும், தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. விலையில்லாத அரிசி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஷேர் ஒண்ணுமே இல்லைங்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து பருப்பு, எண்ணெய் எல்லாமே வந்து மத்தியிலிருந்து ஆளும் ஆட்சி வந்து அரிசி எல்லாமே முழுமையாக கொடுக்குறாங்க. ஒரு நபருக்கு 5 கிலோ ஒரு குடும்பத்தில். அப்படி ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தாங்கன்னா 25 கிலோ. ஒரு குடும்பத்தில் 3 பேர் இருந்தால் 15 கிலோ. ஆனால் இங்கே வந்து ஒரு குடும்பத்துக்கு 20 கிலோன்னு வச்சு சராசரியாக வச்சு அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, மாற்றி கொடுக்குறாங்க, சொந்த திட்டம் மாதிரி. ஸோ அந்த திட்டம் சரியா வந்து அது மாநில சர்க்கார் கொடுக்குறாம தான் இங்கே பேசி கொடுக்குற மாதிரி காமிக்க பிம்பம் இருக்கு. அதான் உண்மை. ஆனால் 3 ஆண்டுக்கு முன்னாடியே இது வந்து மத்திய அரசோட இலவச திட்டமாக ஆல்ரெடி வந்துருச்சு. இங்கே யாருக்குமே தெரியல. நம்ம போன்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கே தெரியாத பார்த்தா மக்களுக்கு எங்கே தெரிய போகுது? இதான் நிலைமை. அதற்கென்று ஒரு வெளிப்பாடை கூட மாநில அரசு செய்யலை. ஸோ இந்திய அளவில் இன்னைக்கு 7.5 கோடி மக்களுக்கு தான் தமிழ்நாட்டில் அம்மையார் காலத்தில் ஒரு இந்த அரிசி திட்டத்தை சொன்னாங்க. இது மாதிரி நிறைய திட்டங்கள், இது நான் உதாரணத்துக்கு ஒரு திட்டத்தை சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்து 147 கோடி மக்களுக்கு இந்த இலவச அரிசியை கொண்டு சேர்த்துருக்காரு. இது முடியவே முடியாதுன்னு நினைச்சாங்க யூபி ஆட்சியில். சாத்தியமற்ற ஒன்றுன்னு விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அதை சாத்தியப்படுத்தி காமிச்சிட்டாரு இன்னைக்கு. அதில் பெரிய பெருமை. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு சிறிய அமௌண்ட் வந்து மாநில அரசு பணம் கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. வாங்கி அதை தன்னோட செலவில் வாங்கி அதை இலவசமாக கொடுத்தாங்க. ஆனால் இப்போ நேரடியாகவே மத்திய அரசு பணமே வாங்காமல் மாநில அரசுகள்கிட்ட நேரடியாக கொடுத்துட்றாங்க. அது அப்படியே மக்கள்கிட்ட போகுது. ஆனால் மத்திய அரசுக்குள்ள எந்த அங்கீகாரமும் அங்கே இல்லை, மக்கள்கிட்ட தெரியவே இல்லை, தெரியல. அதெல்லாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. மத்திய அரசோட நிறைய திட்டங்கள்ல நிதி நிறைய வருது மாநில அரசுக்கு. மாநில அரசு மாற்று கட்சியாக இருந்தால் அவங்க ஒரு அரசியல் தளம் பிடிமானம் இருக்கணும் இல்லையா மக்கள்கிட்ட. அதுக்காக அவங்க வந்து அது மக்கள்கிட்ட வந்து தங்களோட திட்டமாக கொண்டு போகிறாங்களே தவிர மத்திய அரசு திட்டமாக கொண்டு போகிறது இல்லை. ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறதுனால மாநில அரசு வந்து தன்னுடைய மாற்றுக் கட்சி தன்னுடைய இருப்பை காண்பிக்கிறதுக்கு அவங்க வந்து சில விஷயங்களுக்காக மத்திய அரசோட வெளிப்பாடு இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அதுதான் உண்மை. பிஜேபியில பதவி விஷயங்கள்ல வந்து கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்கள் அவங்க சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கு வந்து மாநில தலைவர் பதவி கொடுத்து மாநில தலைவராக நல்லா சிறப்பாக இயங்கினாங்க. அதன் பின்னர் வந்து அவங்களுக்கு கவர்னர் போஸ்ட் ஒரு ஸ்டேட்டில் 2 ஸ்டேட்டை கொடுத்துருக்காங்க.